வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.1. ஸோ இந்த சம்மில் தேவையான ஃபார்முலாலாம் என்னென்ன இருக்கோ அந்த ஃபார்முலாஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இதுதான் அந்த ஃபார்முலாஸ். ரெக்வயர்ட் ஃபார்முலே, தேவையான சூத்திரங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் டாட் ப்ராடக்ட், புள்ளிப்பெருக்கத்தோட வரையறை ஃபார்முலா. அது a.b = மாடுலஸ் ஆஃப் a மாடுலஸ் ஆஃப் b இன்ட்டு காஸ் தீட்டா. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா என்னென்னா a.b = b.a. அதாவது a.b பொறுத்த வரைக்கும் என்னென்னா புள்ளி பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வேலிடுன்னு சொல்லுவாங்க. அதாவது மாற்றி பெருக்கினாலும் ஒரே மதிப்பு தான் வரும் புள்ளி பெருக்கத்துலன்றது. a.bன்றது b.a ஈக்குவல், அந்த ஃபார்முலா. அதுக்கடுத்த ஃபார்முலா என்னென்னா a வெக்டார் டாட் a வெக்டார்ன்றது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் a வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா, இதுவும் இந்த சம்முக்கு தேவைப்படும். அடுத்தது இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் ஃபார்முலா, காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா 180 மைனஸ்னால் என்ன குவாட்ரண்ட் வரும்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் கொசைன் ரெண்டும் தான் பாசிட்டிவ், அதை தவிர மற்ற எல்லாம் நெகட்டிவ். இங்கே காசு வரனால மைனஸ் வரும். சரிங்களா? அப்போ காஸ் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, இந்த ஃபார்முலாவும் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்னென்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டர் கூட்டலின் முக்கோண விதி அப்படின்றது. அது என்னென்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஃபுல் ரொட்டேஷன் வேல்யூ, அதாவது ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே முடியணும் பாருங்கள். ஏழு ஆரம்பித்தோம் ஏழே முடியுது அப்படின்னா அது வந்து 0 வெக்டருக்கு ஈக்குவல் அப்படின்றது இந்த ஒரு லா. சரிங்களா? இது வந்து ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டர் கூட்டலின் முக்கோண விதி. இந்த எல்லா ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க சம் சால்வ் பண்ணலாம். With usual notations in any triangle ABC, prove the following by vector method. தமிழில் பார்த்திங்கன்னா வழக்கமான குறியீடுகளுடன் முக்கோணம் ஏபிசியில் வெக்டர்களை பயன்படுத்தி பின்வருவற்றை நிறுவுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்கிறது என்னென்னா a² = b² + c² - 2bc cos a. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. சரி, இப்போ இது எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறோன்றதை பாருங்கள். சரி, இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், வித் இன்ன ட்ரையாங்கிள் ஏபிசின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ மேலே ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி, இது சி. இதில் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்மால் ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்மால் பி வெக்டார், அண்ட் சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஸ்மால் சி வெக்டார். சரி, இப்போ இதில் இப்போ நம்ம அங்கே சொன்னதை அப்படியே வந்து எழுதிடணும். எப்படி எழுதலாம்? பிசி இது வந்து அதே மாதிரி ஏபி வெக்டார், பிசி வெக்டார், சிஏ வெக்டார். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம பிசியை முதல்ல சொல்லலாம், ஏன்னா இதுதான் ஏ வெக்டார். பிசி வெக்டார் வந்து ஏ வெக்டார். ஸோ பிசி வெக்டார்ன்றது ஏ வெக்டார். சிஏ வெக்டார், சிஏ தான் சொல்லணும் வித் டைரக்ஷன் வச்சு. சிஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டார் அண்ட் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார். ஓகே, சரி. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வெக்டாரோடு இருக்குது. ஸோ இப்போது வெக்டார் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மாடுலஸ் போட்டுன்னா வெக்டாரை ரிமூவ் பண்ணிடலாம், ஏன்னா மேக்னிடியூட்டை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால. ஸோ மாடுலஸ் பி வெக்டார்னால் வெறும் ஏ தான், வெறும் மேக்னிடியூட்டை மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் மாடுலஸ்னால். மாடுலஸ் சிஏ வெக்டார் அப்படின்னு போட்டோம்னா வெறும் பி, மாடுலஸ் ஏபி வெக்டார் அப்படின்னுமா வெறும் சி. ஏன்னா வெக்டார் போய்ட்டு வெறும் மேக்னிடியூட் வேல்யூ. சரி, திசையிலி மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. சரி, இப்போ இதுக்கப்புறம் நான் இதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டார் கூட்டலின் முக்கோண விதி அப்படின்றது என்ன ஃபார்முலா வருதுன்னா பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இதோட எல்லாத்தோட கூடுதல் வந்து 0, சமேஷன் வந்து 0. ஸோ பை ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டார் கூட்டலில் முக்கோண விதி என்ன ஃபார்முலா? பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார். இதை வச்சு தான் நான் அந்த சம்மை ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகே,
இப்போ இதை வச்சு நான் எப்படி கண்டினியூ பண்ண போகிறேன்? நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது எப்படி இருக்குன்னா, ஏ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ஏ சம்மந்தப்பட்டதை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஏன்றது என்னது? பிசி வெக்டார். அப்போ பிசி வெக்டாரை வச்சுட்டு மிச்சம் ரெண்டுத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிஏ வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். ஓகே, ரெண்டுத்தையும் அந்த சைடு கொண்டு போயாச்சு. இப்போது எனக்கு வந்து என்ன வேணும்னா ஏ ஸ்கொயர் வேணும். அப்போது பிசி வெக்டாரையே 2 முறை போட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணுவேன் நான். சரிங்களா? ஸோ டேக்கிங் டாட் ப்ராடக்ட் இட் செல்ஃப், அதுக்கு அதையே டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதுங்களா? புள்ளிப்பெருக்கம், அதுக்கு அதுவே புள்ளிப்பெருக்கம் எடுத்து பண்ணுறோம். அப்படி புள்ளிப்பெருக்கம் அது அப்படியே எடுத்து பண்ணும்போது என்ன வரும்னா பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார், அதுக்கு அதுவே எடுத்து புள்ளிப்பெருக்கம் பண்ணுறோம். டேக்கிங் டாட் ப்ராடக்ட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அப்போனா இதையே திருப்பி அதுக்கே டாட் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். மைனஸ் சிஏ வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் டாட் மைனஸ் சிஏ வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார், டேக்கிங் டாட் ப்ராடக்ட் இட் செல்ஃப், அதுக்கு அதுவே புள்ளிப்பெருக்கம் எடுத்துக்கிறோம் நம்ம. சரி, ஓகே. அப்படி டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதில் எனக்கு இந்த மைனஸ் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், இதிலேருந்து ரெண்டுத்துலேயும் மைனஸை வெளியில் எடுத்து இதுலேயும் மைனஸை வெளியில் எடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகிடும், சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார். ஸோ ரெண்டுத்துலேயுமே மைனஸை வெளியில் எடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆக்கிட்டேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்படி மல்டிப்ளை பண்ண போகிறேன்றதை பாருங்கள். சரி, இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த சைடு நான் ஒன்றுமே பண்ணலை. பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார் அடுத்த ஸ்டெப்பில் இதை பண்ணிக்கலாம். ஓகே, டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இதையும் டாட், நடுவில் டாட் ப்ராடக்ட் இருக்குது. சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார், சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார். ஓகே, ப்ளஸ் சிஏவால் ஏபியை பண்ணுங்கள். சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டார், சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார், ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார். அடுத்து லாஸ்ட்டு ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார், ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார். ஓகே, சரி. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலானா, இது வந்து பாருங்கள், ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். அப்போ பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார்னா மாடுலஸ் பிசி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர், நான் சொன்ன அதே ஃபார்முலா படி தான், ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி சிஏ வெக்டார் டாட் சி வெக்டார்னா மாடுலஸ் சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார்னா மாடுலஸ் சிஏ வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டார், இங்கே ஏபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார், புள்ளி பெருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் பின்றது பி டாட் ஏக்கு சமம். அப்போது மாற்றி பெருக்கினாலும் ரெண்டும் சேம் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டுமே சேம்ன்றதுனால இதை 2 டைம்ஸ் ஆஃப் இதுவும் அதுவும் சேம்ன்றதுனால இதை 2 டைம்ஸ் ஆஃப் சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டார்னு எழுதிக்கலாம். பிகாஸ் இது ரெண்டுமே சேம் தான். ஓகே, ப்ளஸ் இப்போ இது வரைக்கும் ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார்ன்றது பழையபடி இது எப்படின்னு எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, சரி. இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதை முதல்ல எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பாருங்கள், சிஏ வெக்டார் டாட் ஏபி வெக்டாருக்கு எந்த ஃபார்முலானா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்முலா என்னது, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா, அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா அப்படின்றது தான் இங்கே பிரச்சனை வருது. அந்த தீட்டாவை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை கிளியராக கவனிங்க. எதுக்கும் இதுக்குள்ளே சிஏவுக்கும் ஏபிக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி டிஸ்கஸ் பண்ணணுன்னா இதை வச்சு தான் பண்ணணும். சிஏவுக்கும் ஏபிக்கும் உள்ள ஆங்கிள் பாருங்கள் என்னென்னு கிளியராக பார்த்துப்போம். எங்கே இருக்குது சிஏ, இதுதான் சிஏ. சிஏவுக்கும் இந்த ஏபிக்கும் இடைப்பட்ட கோணத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கோணம்னா இது எடுத்துக்கூடாது, ஏன்னா இது இப்படி போகுது இது இப்படி வருது, அப்படி இருந்து ஆங்கிள் கிடையாது. ஆங்கிள் எப்போவுமே எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஆங்கிள் கண்டிப்பாக வராது. காரணம் வந்து இது இந்த டைரெக்ஷனில் போகுது, இது இந்த டைரெக்ஷனில் போகுது. அப்போது இது என்ன பண்ணணும்னா இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த டைரெக்ஷன் வந்து இப்போ இப்படி வந்துடும்.
இப்போ இப்படியும் போகிறதுக்கு தான் ஆங்கிள் எப்போவுமே கண்டுபிடிக்கணும். வெளியில் போகணும், இது வெளியில் அதுவும் வெளியில் போகும்போது ஆங்கிள் வந்து இதுதான் சிஏ வெக்டாருக்கும் ஏபி வெக்டாருக்கும் இடைப்பட்ட கோணம் ஆங்கிள். சரி, இப்போ இந்த ஆங்கிள் என்னென்னா, இது பொதுவாக பார்த்திங்கன்னா இங்கே ஏ இருக்குல்ல, இதோட வேல்யூ ஏ, ஆனால் இது மொத்த வேல்யூ பை. ஸோ பையில் ஏ போச்சுன்னா அதுதான் இந்த வேல்யூ. அப்போ இது பை மைனஸ் ஏ. இந்த ஆங்கிள் என்ன வரப்போகுது? பை மைனஸ் ஏ. அப்போது சிஏவுக்கும் ஏபிக்கும் இடைப்பட்ட கோணம் பை மைனஸ் ஏ. அதை தான் நான் அங்கே யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இது பை மைனஸ் ஏ. ஓகே, சரி, அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம முன்னாடி எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டாரோட வேல்யூ ஏ வெக்டார், வெறும் ஏ தான். மாடுலஸ் போட்டால் வெக்டார் வரக்கூடாது. ஸோ மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே எல்லாமே இருக்கேன். மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார்னா என்னது? ஏ. மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார்னா பி. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார்னா வெறும் சி, வெக்டார் வரக்கூடாது. ஸோ அந்த வேல்யூவில் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? சரி, சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார்னா ஏ, அப்போ மேலே ஸ்கொயர் இருக்கனால இது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிஏ வெக்டார். மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார்னா என்ன கொடுத்துருக்காங்க? பி, அப்போ இது ஸ்கொயர் இருக்கனால பி ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்னா சிக்கு மேலே ஸ்கொயர் இருக்கனால சி ஸ்கொயர் ப்ளஸ் 2, இதோட வேல்யூ பி, இதோட வேல்யூ சி இன்ட்டு காஸ் பை மைனஸ் ஏ. காஸ் பைனா 180 மைனஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட், ஆல் சில்வர், சைன் ப்ளஸ்ஸு மிச்செல்லாம் மைனஸ். அப்போ இது மைனஸ் வரும். அப்போது மைனஸ் காஸ் ஏ தான் வரும். புரியுதுங்களா? ஆல் சில்வர் டீ கப்ஸில் இது செகண்ட் குவாட்ரண்ட், சைனு ப்ளஸ்ஸு மிச்செல்லாம் மைனஸ். இப்போ காசு வரனால மைனஸ். அப்போ காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் 2bc இன்ட்டு காஸ் ஏ. இதுதான் நம்மளுக்கு தேவையான ப்ரூஃப். முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ப்ரூஃப். ஓகே, அதில் இப்போ செகண்ட் சம்மு என்ன ப்ரூஃப் ஒன்று? செகண்ட் சம்மு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ca இன்ட்டு காஸ் பி. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், அதே தான், இந்த சம்மு கிட்டத்தட்ட அதே தான். அதனால் நம்ம அதே மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடணும். ஓகே, ஸோ அந்த ட்ரையாங்கிளில் வழக்கம் போல் நேம் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் அண்டு ஏ வெக்டாருக்கு ஆப்போசிட், ஏக்கு ஆப்போசிட் ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட் பி வெக்டார், சிக்கு ஆப்போசிட் சி வெக்டார். டைரக்ஷன் பார்த்திங்கன்னா பிசி, சிஏ, ஏபி. ஓகே, ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார்னா ஏ வெக்டார், சிஏ வெக்டார்னா பி வெக்டார் அண்டு ஏபி வெக்டார்னா சி வெக்டார். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு மாடுலஸ் போட்டோன்னா வெக்டார் வராது. மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் அப்படின்னு சொன்னோம்னா ஏ மட்டும்தான். மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார்னா வெறும் பி. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்னு சொன்னோம்னா வெறும் சி. ஓகே, சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டரின் கூட்டலின் முக்கோண விதி, அந்த ஃபார்முலா படி பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டார், அந்த ஃபார்முலா படி. சரி, ப்ரூஃப் நம்ம என்ன வேணும்? பி தான் வேணும். இங்கே பின்றது சிஏ. அப்போ சிஏவை வச்சுட்டு மற்ற ரெண்டுத்தையும் அன்சைடு கொண்டு போயிடலாம். ஓகே, சரி, அப்போது சிஏ வெக்டாரை இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அன்சைடு கொண்டு போனீங்கன்னா ஏபி அன்சைடு போனால் மைனஸ் ஏபி வெக்டார், பிசி அங்கே போனால் மைனஸ் பிசி வெக்டார். ஓகே, சரி, அப்போ நான் சொன்ன மாதிரியே அதேமாரி அதுவே டாட் பண்ணிக்கணும். சரிங்களா? டேக்கிங் டாட் ப்ராடக்ட் இட் செல்ஃப், புள்ளி பெருக்கம், அதுவே புள்ளி பெருக்கம் எடுத்துக்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார் மைனஸ் பிசி வெக்டார் டாட் மைனஸ் ஏபி வெக்டார் மைனஸ் பிசி வெக்டார். அதுவே புள்ளி பெருக்கம் எடுத்துக்கிட்டேன். சரி, அப்படி எடுக்கும்போது என்ன வரும்? நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இதுலேருந்து மைனஸ் வெளில எடுத்து அதுலேருந்து மைனஸ் எடுத்து மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். மைனஸை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? புள்ளி பெருக்கம் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த இடத்துல சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார் அப்படியே இருக்கட்டும். டாட் பண்ணுங்கள் ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார், ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார், ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார். ஓகே, அடுத்தது பிசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார், பிசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார், பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார். ஓகே, எல்லாத்தையும் புள்ளி பெருக்கம் பண்ணியாச்சு. இப்போது புள்ளி பெருக்கம் பண்ண பிறகு நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். மெத்தடு என்ன பண்ண போகிறேன், அதுக்கு முன்னாடி இது ரெண்டும் சேமாக இருக்குதுல்ல, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம் தனியாக. சரிங்களா? ஓகே, சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ப்ளஸ் இது ரெண்டும் சேமாக இருக்கனால இதே மாதிரி தான் இதை ஃபார்முலா ஏ டாட் பி, பி டாட் சிஏவும் ரெண்டும் சேம் தான். அதனால் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ப்ளஸ் இதில் வந்து பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார். ஓகே, இதுக்கப்புறம் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், ஃபார்முலா கொடுத்துருக்கேனே ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார்னா மாடுலஸ் சிஏ வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மாடுலஸ் ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இதை முதல்ல எழுதிக்கங்க மாடுலஸ் பிசி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஃபார்முலா என்னது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டான்றது அதே மாதிரி ஏபிக்கும் பிசிக்கும் நடுவில் உள்ள ஆங்கிளை பார்க்கணும். ஏபிக்கும் பிசிக்கும் பாருங்கள், ஏபிக்கும் பிசிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் டைரக்ஷன் இப்படி வந்துடும். அப்போ இதுக்குள்ள ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் இது பை மைனஸ் பி. ஓகே, ஸோ அந்த பை மைனஸ் பியை தான் நம்ம அங்கே போடணும். அதனால் இது வந்து பை மைனஸ் பி. ஓகே, சரி. அப்போது இது சிஏ வெக்டார். சிஏ வெக்டார் நம்ம வந்து பின்னு சொல்லியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார்னா பி, அப்போ ஸ்கொயருக்குனால பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் அப்படின்னு போடும்போது பார்த்திங்கன்னா ஏபி வெக்டார் மாடுலஸ் ஏபி வெக்டார் சொல்லினா அது சி, அப்போ அது சி ஸ்கொயர். பிசி வெக்டார் அப்படின்றது இது வந்து ஏ, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபின்றது சி, மாடுலஸ் ஆஃப் பிசின்றது ஏ 2CA காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அதனால் மைனஸ் காஸ் பி. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதும்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2CA இன்ட்டு காஸ் பி. இதுதான் நம்மளுக்கு தேவையான ப்ரூஃப். சரிங்களா? முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ அதில் தேர்ட் சம் என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB இன்ட்டு காஸ் சி. இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? சரி, இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த டயக்ராமில் இது வழக்கம் போல் இது ஏ, இது பி, இது சி. ஏக்கு ஆப்போசிட்டில் ஏ வெக்டார், பிக்கு ஆப்போசிட்டில் பி வெக்டார், சிக்கு ஆப்போசிட்டில் சி வெக்டார். டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஏபி பிசி சிஏ. ஓகே, சரி. இதுக்கப்புறம் இதில் இருக்க வேல்யூஸில் எடுத்து எழுத போது வழக்கம் போல் பிசி வெக்டார்ன்றது இங்கே ஏ வெக்டார், சிஏ வெக்டார் அப்படின்றது பி வெக்டார், ஏபி வெக்டார் அப்படின்றது சி வெக்டார். ஸோ அப்போ அதில் மாடுலஸ் போட்டு சொல்லும்போது வெக்டார் வரக்கூடாது. மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் அப்படின்றது ஏ தான், மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் அப்படின்றது வெறும் பி, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்றது வெறும் சி. ஓகே, சரி. அது வழக்கம் போல் நம்ம ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் வெக்டாரிக் கூடுதலின் முக்கோண விதி யூஸ் பண்ண போகிறோம். பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார், பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கூடுதல் ஈக்குவல் டு 0 வெக்டார் அப்படின்றது. ஓகே, இப்போ ப்ரூஃபில் பார்த்திங்கன்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும், சி தான் நம்மளுக்கு வேணும். சின்றது இங்கே என்னது ஏபி, அப்போ ஏபியை வச்சுட்டு மற்ற ரெண்டுத்தையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ இப்போது ஏபி வெக்டாரை வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் பிசி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார். ஓகே,
ஸோ டேக்கிங் டாட் ப்ராடக்ட் இட் செல்ஃப், அதுக்கு அதுவே புள்ளி பெருக்கம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னா ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார் டாட் மைனஸ் பிசி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார் புள்ளி பெருக்கம் அதுக்கு அதுவே பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்படி பண்ணும்போது இதில் இருக்க மைனஸ் எடுத்து அதில் இருக்க மைனஸ் எடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார். ஓகே, சரி, ரெண்டுத்தையும் டாட் பண்ணணும். எப்படி பண்ண போகிறேன்றது பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் அப்படியே இருக்கட்டும். மல்டிப்ளை பண்ணுங்கள். பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார், பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் டாட் சிஏ வெக்டார், பிசி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார், சிஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார், சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார். ஓகே, சரி, இப்போ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாருங்கள், பிசி டாட் சிஏ சிஏ டாட் பிசி ரெண்டுமே சேம் தான். புள்ளி பெருக்கத்தில் மாற்றி பண்ணாலும் ஒன்று தான் சொல்லி தெரியும். ஸோ இது ரெண்டும் சேம்ன்றனால இதை 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ப்ளஸ் ரெண்டு சேம்ன்றனால 2 டைம்ஸ் ஆஃப் பிசி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் டாட் சிஏ வெக்டார். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போது ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார்னால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே லாஜிக்கில் இது வந்து மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர், இதுவும் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அடுத்து இது சேமாக இருக்குன்னா அது முன்னாடி கொண்டு வந்துடுங்க. ப்ளஸ் மாடுலஸ் சிஏ வெக்டார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதுதான் 2 வச்சுக்கிட்டு இது ஏ டாட் பி ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறேன். ஏ டாட் பின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா, அந்த ஃபார்முலா படி இதில் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார் இன்ட்டு காஸ் ஆஃப் ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள், பிசிக்கும் சிஏக்கும் உள்ள ஆங்கிள் என்ன அப்படின்ட்டு பாருங்க. சரி, இந்த ட்ரையாங்கிளில் பிசிக்கும் சிஏக்கும் உள்ள ஆங்கிள்னால் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ண டைரக்ஷன் இப்போ இதுக்குள்ள ஆங்கிள் வந்து இந்த சைடு வரும். இங்கே சி இருக்கிறதுனால இது பை மைனஸ் சி. சரிங்களா? அப்போது பிசிக்கும் சிஏக்கும் உள்ள ஆங்கிள் பை மைனஸ் சி. ஸோ அதுதான் அங்கே யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து பை மைனஸ் சி. ஓகே, சரி. அப்போது இதில் ஆல்ரெடி ஏபி மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்னா சின்னு சொல்லியிருக்கேன். ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே சி ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார்ன்றது ஏ, இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால இது ஏ ஸ்கொயர். மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டார்ன்றது பி, இது ஸ்கொயர் இருக்கிறனால இங்கே பி ஸ்கொயர். அப்புறம் ப்ளஸ் 2, இது வந்து பிசின்றது ஏ, சிஏன்றது பி, ஏபி இன்ட்டு இது வந்து காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இது மைனஸ் காஸ் சி, இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பண்ணால் மைனஸ் 2ab இன்ட்டு காஸ் சி. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ப்ரூஃப். ஸோ இதுவும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஆன்சர்.